ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ராக் டாப் கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ரஃபிள் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம், அதை ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபோல்டிங் சைட், அதுலேருந்து 4 இன்ச் 7 இன்ச் நீளம், அதுலேருந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். மேலே இருந்து ஒரு வளைவாக கட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதுலேருந்து இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதேமாரி இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த நேர்பக்க இதை மட்டும் சின்னதாக ஒரு 1/4 இன்ச் மடித்து அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச் 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்லீவ் இதை வந்து லேஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆரி லேஸ் கொடுத்து. ஆரி லேஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு முதல்ல சிங்கிள் கைடு வந்து நம்ம மாற்றிக்கலாம். சிங்கிள் கைடு மாற்றிட்டு அதில் வந்து ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஆரி லேஸ் வந்து நல்லா ரெடி ஆயிரும். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் 2 சைடும் நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது 1.5 இன்ச் அகலத்தில் இருக்கணும். அதில் வந்து நடுவில் வந்து மடித்து அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ராகோட இதில் ஸ்லீவ் வந்து 3/4 இன்ச் இருக்கும். இந்த சைடெலாம் 1.5 இன்ச், அந்த சைடில் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் எடுத்ததில் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம அதில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதேமாரி ஆப்போசிட் சைடும் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்கோம்ல, அது 1.5 இன்ச்சில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் பண்ணோம். அதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது குட்டி பாப்பானால நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். இது பெரியவங்களுக்குனா நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல, அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு இதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிறத அர்க்காத் பண்ணோம்ல, அதுவும் ஃப்ராகோட நடுவில் இருக்க ஸ்லீவ் கட்டும் சேமாக இருக்கிறபடி வச்சுட்டு அந்த சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ரைட் சைடும் அதேமாரி இந்த சைடும் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஸ்லீவை வந்து கவர் பண்ணுறதுக்கான 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம அதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை மடக்கி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணால் நீட்டாக அழகாக இருக்கும். தையல் போடனாலும் போட்டுக்கலாம். நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். இதேமாரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம தைச்சிக்கலாம். இந்த ஸ்லீவ் குட்டி குழந்தைக்கு பார்க்கும்போது தைச்சி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.